ஒருவர் பிறந்த நாளை ஒரு நாள் முன்னே கொண்டாடுகிறார், இன்னொருவர் சரியான தேதியில். அது எப்படி என்ற கேள்வி வரும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சுதந்திர தின கதை. பாகிஸ்தானின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 14, இந்தியாவின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. ஆனால் 1947 இரு நாடுகளும் நள்ளிரவு 12 மணி 14ஆம் தேதி 15ஆம் தேதிக்கிடையே ஒரே நாளில் ஒரே நேரத்தில்தான் சுதந்திரம் பெற்றது. இந்திய சுதந்திர சட்டப்படி இரு நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் அதிகாரப்பூர்வ சுதந்திரம் வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் பாகிஸ்தான் தலைவர் முகமது அலி ஜின்னா 15ஆம் தேதியைத்தான் சுதந்திர தினமாக கூறினார். முதல் 2 ஆண்டுகள் பாகிஸ்தான் 15ஆம் தேதியில்தான் கொண்டாடியது. ஆனால் ஜின்னா மறைந்த 13 மாதங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் எந்த பதிவுமின்றி பாகிஸ்தானின் தினத்தை 14ஆம் தேதியாக மாற்றிவிட்டார்கள். ஏன் மாற்றினார்கள்? யார் மாற்றினார்கள்? பதில் இல்லை. அதற்கு பிறகு பாகிஸ்தான் எப்போதும் ஒரு நாள் முன்னரே சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. ஜின்னா சொன்னார், மதம் என்பது தனிப்பட்ட விஷயம், அரசுக்கு அதில் சம்பந்தமே இல்லை, ராணுவ அரசியலில் கலந்து கொள்ளக்கூடாது. ஆனால் பாகிஸ்தானில் அப்படி நடக்கிறதா என்பது கேள்விக்குறியே. அதற்கு உதாரணம், பாகிஸ்தான் 3 முறை ராணுவ ஆட்சியை சந்தித்தது. இன்று கூட 1947 இருந்த பழமைவாத சிந்தனையில் இருந்து பாகிஸ்தான் முழுமையாக விடுபடவில்லை. ஒரு நாள் முன்னோக்கி வந்தது சுதந்திர தினம் மட்டுமல்ல, ஜனநாயகமும் முன்னேறியிருக்க வேண்டிய பாதையும் முன்னேறாமல் பின்தங்கியது. இந்தியா ஒரு நாள் பின்னே சுதந்திர தினத்தை கொண்டாடினாலும் முன்னேற்ற பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு நாள் முன்னே இருந்தும் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறது. நேரம் ஒரே மாதிரி இருந்தது, ஆனால் பாதை மட்டும் வேறுபட்டது. சுதந்திரம் ஒரு நாளில் கிடைக்கலாம், ஆனால் முன்னேற்றம் அது முயற்சியாலும் முற்போக்கான சிந்தனையாலும் தான் வளரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.